السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் ரமலான் இஜ்திமா 2025 இரவு நிகழ்ச்சியில சொர்க்கம் நரகம் குறித்தான தொடரான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நேர்ந்து சொர்க்கம் என்றால் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, நரகம் என்றால் என்ன, அதனுடைய மீனிங் என்ன என்பது குறித்த ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்து இந்த உலகத்துல அவர்களை தன்னை வணங்கும்படி அவர்களுக்கு ஏவி சில கட்டளைகளை அவங்களுக்கு கொடுத்து அதை யாரெல்லாம் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், அவனுடைய கட்டளைகளிலிருந்து யாரெல்லாம் மாறுபட்டு வேறு வழிக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகம் என்று சொர்க்கம் நரகம் என்பதுதான் அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா. நம்மளை படைச்சு நம்முடைய படைக்கப்பட்டதுடைய நோக்கம், அந்த ப்ராசஸ் உடைய கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த சொர்க்கம் நரகம். அதுக்கு அடுத்து வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. இப்ப நாம இருக்கிறதெல்லாம் அதுல ஒரு ப்ராசஸ், நம்ம வாழ்றோம், இதுக்கு அடுத்து மவுத் இருக்கு, அதுக்கு பிறகு நம்மளை எழுப்புவோம், அதுக்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கு, இப்படின்னு நம்ம பேசுறோமே. இதனுடைய முடிவு எங்க வரும் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் நரகம், இதுதான் முடிவு. இந்த சொர்க்கம் யாரெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று முடிவு செய்யப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நரகவாசிகள் என்று முடிவு செய்யப்படுகிறார்களோ அதுதான் ஃபைனல். அதற்கு பிறகு வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நரகவாசிகள் நரகத்தில் இருப்பாங்க, அதோடு முடியும். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ, சொர்க்கம் நரகம் என்பது இறுதியான அந்த கிளைமேக்ஸை ரொம்ப சஸ்பென்ஸா அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூனின். இந்த உலகத்துல எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அல்லாஹ் நம்முடைய கண் குளிர்ச்சிக்காக உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் எப்படி அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது, அது யாராலும் அதை விளங்க முடியாது. நீங்க சொர்க்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய அறிவை கொண்டு கற்பனை பண்ணுவீங்க. நம்முடைய ஷேகுனா அவங்க அழகாக தாலீம்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ சிந்திக்கிறதாக இருந்தால் அவன் என்ன தெரிந்து வைத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் சிந்திக்க முடியும். அறிவுக்கு அவனுடைய விளக்கத்துக்கு அவன் பார்க்காத ஒரு புது விஷயத்த சிந்திக்க முடியாது. ஒரு புதுசா ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு உருவத்தை ஒருத்தர் சிந்திக்கிறதா இருந்தா இதுவரைக்கும் அவன் பார்த்த விஷயத்துல இருந்து ஒண்ணு கை காது மூக்கெல்லாம் சேர்த்து ஒண்ணு புதுசா உருவாக்க முடியுமே தவிர இதுவரைக்கும் தான் பார்க்காத விளங்காத ஒண்ணு நம்ம சிந்திக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க சொர்க்கத்தை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி சிந்தித்து பார்த்தாலும் அப்படியெல்லாம் இந்த சொர்க்கம் இருக்காதுன்னு அல்லாஹ் ஒரு சஸ்பென்ஸாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே மாதிரி நரகமும் கூட. ஆனா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டீசர் வெளியிடுவாங்க தெரியுமா. இப்போ ஒரு படம் வெளியிடுறாங்கன்னு சொன்னா, ஒரு பாட்டு வெளியிடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு டீசர் வெளியிடுவாங்க. ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ காட்டுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்துல எப்படி இருக்குங்கிற ஒரு சில விஷயங்களை அப்பப்போ சொல்லி காட்டி இருக்கிறான். குர்ஆன்ல, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும்னு சில விஷயங்களை காட்டி இருக்கிறான். ஆனா அதனுடைய அந்த காட்டப்பட்ட சொர்க்கத்துனா என்னன்னு காட்டப்பட்ட, நரகம்னா என்னன்னு காட்டப்பட்ட அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத ஒரு சில ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைச்சிடறான். படைச்ச பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழைச்சி இத்ஹப் ஃபந்துர், நீங்க போய் இந்த சொர்க்கத்தை என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறா, போய் பாருங்கன்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த சொர்க்கத்தினுடைய இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்ட பிறகு சொல்றாங்க, யா அல்லாஹ் லா யஸ்மஉ பிஹா அஹதுன் இல்லா தஹலஹா. இந்த சொர்க்கத்தை போய் பார்த்தேன், இதுல இருக்கிற இன்பங்கள்லாம் பார்த்தேன், இதுல இருக்கிற விஷயங்களை எவனாவது ஒருத்தர் கேட்டானா அதுல கண்டிப்பா நுழையணும்னு நினைப்பான், அந்த அளவுக்கு இதுல இருக்கிற இன்பங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படியா இந்த சொர்க்கத்துல உள்ள நுழையறதுக்கு நான் ஒரு சில தடைகளை வச்சிருக்கிறேன். இந்த சொர்க்கத்துல நீங்க நுழையணும்னு சொன்னா ஒரு சில சிரமங்களை தாண்டி அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும், சும்மா நுழைஞ்சிட முடியாது. ஒரு பழத்தை சாப்பிட்றதா இருந்தா அந்த தோலை உரிக்கணுமா இல்லையா?
நாம ஜாக் ஃப்ரூட் என்ன தமிழ்ல? பலாப்பழம். பலாப்பழத்தை சாப்பிட்றோம், உரிச்சு வச்சு கடையில வச்சிருந்தா சாப்பிட்றோம். எத்தனை பேர் பலாப்பழத்தை கடையில போய் வாங்கி அறுத்து உடைச்சு சாப்பிட முடியுமா? ஒரு மீன் நல்லா ஃப்ரை பண்ணி பார்பிக்யூ பண்ணி தந்தூரி பண்ணி வச்சிருந்தா சாப்பிடுவோம். நாமளே வாங்கி நாமளே உரிச்சு நாமளே கிளீன் பண்ணி நாமளே மசாலா தடவி அதை சோக் பண்ணி மேரினேட் பண்ணி அதுக்கு பிறகு சுட்டு சாப்பிடணும்னா செய்வோம். அது அப்படி காசு கொடுத்தா எனக்கு உடனே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை நிக்கிறோம்னா சாப்பிடுவோம். அப்ப சில விஷயங்களை அடையணும்னா அதுக்கு பொறுமை, சில ப்ராசஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொர்க்கத்தை சாதாரணமா அடைஞ்சிட முடியாது. அதற்கு அல்லாஹு தஆலா சில சிரமங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான். இந்த சொர்க்கத்தை நீங்க உள்ள வரணும்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருக்கணும்னு அல்லாஹ் உருவாக்குறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்க சொல்றான். இப்ப போய் பாருங்க, இந்த சொர்க்கத்துக்குள்ள வரணும்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சுட்டு அவர் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்த பிறகு சொல்றாங்க, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், லக்கது ஹஷீது யா அல்லாஹ், இத பார்த்த பிறகு நான் பயப்படுறேன். இல்லக்கது ஹஷீது அல்லாஹ் எதுகுலஹ அஹதன், இந்த சிரமத்தை தாண்டி தான் சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தர் போனா ஒருத்தரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, அப்படிப்பட்ட சிரமங்கள் இதுல சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கம் என்பது இன்பம் தான், ஆனால் அது சாதாரணமாக கிடைச்சிடாது. அதே போல நரகத்தை பாக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் நரகத்தை படிச்சுட்டு போய் பாருங்கிறான். பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த நரகத்தினுடைய கொடுமையை எவனாவது கேட்டான்னா இது கூட போகவே கூடாதுன்னு முடிவு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, அப்படியா, இந்த நரகத்துக்குள்ள போறதுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை, யாரெல்லாம் நரகத்துக்கு போக முடியும்னு சொல்லி அல்லாஹ் சில ப்ராசஸ் வச்சிருக்கிறான். ஆசைகளை கொண்டு நரகத்தை சூழ்ந்து இருக்கிறான். அதாவது யாரெல்லாம் தான் விரும்புற மாதிரி இருக்கிறானோ, என்ன வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா நடக்கலாம், ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கலாம், இப்படி அவன் விரும்பியதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறானே, இதெல்லாம் ஆசைகள். இந்த மாதிரி யாரெல்லாம் ஆசைகளோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நரகத்துல நுழையிற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான். இந்த நரகத்துக்குள்ள நுழையிறவன் யாருன்னா, தான் இஷ்டப்படி வாழ்றவன், தான் மனோ இச்சப்படி வாழ்றவன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியில இல்லாம அவனுடைய ஆசைப்படி அவனுடைய இஷ்டப்படி கட்டுப்பாடு இல்லாம தான் தோண்டித்தனமாக வாழ்றானே, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நரகத்துல சுத்தி வைத்திருக்கிறான். இதை யார் இப்படி வாழ்றானோ அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி அந்த காட்சிகளை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு காட்டினவன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லக்கத் ஹஷீது அல்லா யப்கா அஹதுன் இல்லா தஹலஹா, இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சா ஒருத்தர் நரகத்துக்கு போயிடுவான்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த அளவுக்கு நரகத்துக்கு போகக்கூடிய வழி இப்படி கொடுமையா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவான், இந்த மாதிரி விஷயத்த செஞ்சா நரகத்துக்கு போயிடுவானா, எனக்கு என்ன பயம் வருதுன்னா எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்களோ, ஏன்னா இதெல்லாம் மனிதர்கள் சாதாரணமா செய்யக்கூடிய பாவங்களாச்சு அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. இப்ப சொர்க்கமும் நரகமும் என்னங்கிறத கண்கூடாக பார்க்கும்போது ஒருத்தர் சொர்க்கம்னு பார்த்தா அதை ஃபைட் பண்ணி எப்படியாச்சும் அடையணும்னு நினைப்பான். உலகத்துல நம்ம வாழ்றோம், ஒரு வீடு, நல்ல ஒரு வில்லா வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறான், 10 வருஷம் டியூ போடுறானா இல்லையா? ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்படுற 25 வருஷம் 30 வருஷம் இஎம்ஐ கட்டுறானா இல்லையா? ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் பண்றவன் 25 வருஷத்துக்கு இஎம்ஐ போடுறான்னா 25 வருஷமும் சம்பாரிச்சு யாருக்கு பேங்க்கு கொடுக்குறான்? அவனுடைய வருமானத்துல பாதிய. அப்போ ஒரு வீட்டை வாங்குறதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைய மொத்தமாக அவன் இழக்க தயாராக இருக்கிற, ஏன்? அந்த வீட்டு மேல உள்ள ஆசை. ஒரு சாதாரண வீட்டுக்கு 25 வருஷத்தை தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறதுக்கு ஒருத்த துணிஞ்சு வரான்னு சொன்னான். ஒரு சொகுசா போற பிரயாணம் செய்யறதுக்கு காருக்காக தன்னுடைய 10 வருஷ வருமானத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை இழக்கிறதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை ஒருத்தர் தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு அதை அடையறதுக்கு முயற்சி செய்வான். அததான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளை பொறுத்த மட்டும் அவங்க ப்ரோக்ராம் செய்யப்பட்டவங்க. எஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யக்கூடியவங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் யோசிச்சு சிந்திச்சு சொர்க்கம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு இப்படி சொல்லும்படி ஏவி சொல்லியிருப்பாங்க. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்ப மனிதர்கள்ல யாராவது இந்த சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்க. சொர்க்கங்கிறது சொர்க்கத்தை நம்ம எப்ப அனுபவிக்க முடியும்? நான் சொல்லியிருக்க ஃபைனல் ப்ராசஸ், மௌத்தாகி கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சு லாஸ்டா தானே போய் அனுபவிக்க முடியும். இப்போ சொர்க்கத்துல ஒரு பழம் இருக்கு, நீங்க எப்போ போய் சாப்பிட முடியும்? லாஸ்டா தான் நம்ம மௌத்தாகணும். அதுக்கு முதல்ல மௌத்தானாதான் சொர்க்கத்துக்கு நிறைய ப்ராசஸருக்கு போக முடியும். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியுதுல்ல. நீங்க சொர்க்கத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியும்னுவீங்களா? முடியாதுன்னு. உங்களுக்கே தெரியுது சொர்க்கத்துல இருந்து இடம் எடுக்க முடியாது அப்படின்னு தெரியுதா இல்லையா? இந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுது.
அதுக்காக மக்களுக்கு தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு முடிச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் செய்யறாங்க, இந்த சூரியனும் சந்திரனும் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது. யாருடைய மௌத்துக்காகவும் மரணத்துக்காகவும் பிறப்புக்காகவும் இது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வராது அப்படின்னு பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படி பண்றாங்க. இப்படி இப்படி எடுக்க போய் இப்படி எடுத்துக்கிறாங்க கையை. ஒரு ஏதோ பிடிக்கிற மாதிரி போயிட்டு என்ன செய்யறாங்க, இப்படி கையை எடுத்துக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரஐநாக்க தனாவல்த ஷையன் ஃபி மகாமிக்க, நீங்க அப்படியே நிற்கும் போது ஏதோ பிடிக்கிற மாதிரி போனீங்களே, சும்ம ரஐநாக்க காக்கத்த, அதுக்கு பிறகு நீங்க அப்படியே பின்வாங்கிட்டீங்களே, என்ன பண்ணீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க. ஒன்று பிடிக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி கையை எடுத்துடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னி ரஐது அல் ஜன்னா, நான் இப்படி நிற்கும் போது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான், சொர்க்கத்தை பார்த்தேன். சொர்க்கத்தை பார்த்துட்டு ஃபதனாவல்து அன்கூதன், அதுல ஒரு பழம் உள்ள ஒரு மரம் இருக்கு, அப்படியே ஒரு பழம் கொலையா இருக்கு, அந்த கொலையை அப்படி பிடிச்சி எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு சொர்க்கத்துல எனக்கு அல்லாஹ் காட்டுறான், அந்த அந்த மரத்துல பழம் கொலையா இருக்கு. கொலைன்னா தெரியும்ல, அன்கூதனா ஒரு கொலையா, பேரிச்சம்பழம் அப்படி கொலையா வரும்ல, திராட்சை பழம் கொலையா வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஃபனாவல்து அன்கூதன், ஒரு கொலையை அப்படி பிடிச்சி எடுக்கணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். வலவ் அஸப்துஹு லஅகல்தும் மின்ஹு மா பகியத்தி துன்யா, ஒரு கால் அந்த பழத்தினுடைய கொலை எடுத்துட்டுன்னு வைங்களேன், துன்யா இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி அந்த பழத்தை எடுக்க முடியுமா? சொர்க்கத்துல இருக்கிற பழத்தை எடுக்க முடியாது. அது ஒரு ஆசை. அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பழங்களை, அதனுடைய அந்த ரம்யங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு அழகான பழமா, இப்படி ஒரு விஷயமா, அதை எடுத்து நம்ம மக்கள் சாப்பிட்டோமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா தேவை இருக்கோ இல்லையா, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு நகை கடைக்கு போவோம், துணி கடைக்கு போவோம், ஒரு ஜுப்பா எடுக்கிறோம்னு நினைப்போம், அல்லது 1000 ரூபாய் பட்ஜெட் நினைப்போம், 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு வாட்டி எனக்கு நல்ல ஜுப்பா எடுத்து கொடுப்பாரு, லுத்துஃபுல் அமௌண்ட் கூட்டு போனேன், 2 ஜுப்பா தான் பிளான் பண்ணேன், 10 ஜுப்பா எடுத்து கொடுத்துட்டாரு. இனிமேல் இவரை நம்பியெல்லாம் கடைக்கு கூட்டு போக முடியாதுன்னு சொல்லி, அப்ப நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம். ஆனா அதை மீறி நம்ம அந்த மனிதன் அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை பார்க்கும்போது ஒரு 2 ஜுப்பா ஒரு 3 ஜுப்பா எடுத்துக்கிட்டாங்க, இந்த துணி நல்லா இருக்கு, அந்த துணி நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எடுப்போமா இல்லையா? பெண்களை நீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்காது, நகை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஒரு கிராம்ல எடுக்கிறேன்னு வாங்க, அது பட்ஜெட் 30,000 50,000 போய் நிற்கும். அப்ப மனிதன் உருவாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களை பார்க்கும் போதே நாம என்ன செய்யறோம், கவரப்படுறோமா இல்லையா? நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி என்ன செய்யறோம், கஷ்டம் தான், சிரமம் தான், கையில காசு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கண்ணை வாங்கி ஒரு பொருளையோ நகையோ நம்ம வாங்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும்போது, அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான், அல்லாஹ் இந்த அலங்காரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க அந்த பழத்தை எடுக்க முயற்சி செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் எடுக்க முடியாதுன்னு, ஆனா அந்த அலங்காரங்கள் எடுக்க வைக்க அவங்களை தூண்டுதுன்னு சொல்லும் போது அதனுடைய காட்சி எப்படி இருக்கும்? அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரீது அன்னார, எனக்கு நரகம் காட்டப்பட்டது. ஃபலம் அரா அஃலா கல் யௌமி கத்து, ஃபலம் அரா மன்தரன் கல் யௌமி கத்து அஃலா, இன்னைக்கு நான் பார்த்த மாதிரி மோசமான ஒரு கொடூரமான காட்சியை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நரகத்தை பார்க்கிற அந்த மாதிரியான கொடூரமான காட்சியை வாழ்க்கையை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்துல இந்த சொர்க்கம் நரகத்தினுடைய சாம்பிள் டீசர் காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கம் காட்டும் போது அதன் மேல ஒரு ஆர்வம் வருது. அந்த படத்தை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட சொர்க்கமா இருக்கும்? அவங்களுக்கு நரகம் காட்டும் போது இப்படி ஒரு கொடூரமானதை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல்டான தைரியமான ஆட்கள், எதை பார்த்தாலும் கலங்காத ஆளு, அவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதனுடைய காட்சிகள் எப்படி இருக்குங்கிற இந்த விஷயத்தை நம்மால விளங்க முடிகிறது. அப்ப சொர்க்கத்தை பார்த்தவர்கள் அப்படின்னு சொன்னா மலக்குகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்னு நமக்கு விளங்குது. அதே போல நம்மள மனிதர்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சொர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டிருக்கு. அது அழிக்கப்படுமா அழிக்கப்படாதா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போய்விடும், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான்ற ஒரு வசனம் வருது. அப்ப இந்த வசனத்துக்கு ஏற்ப ஒரு சில மாற்று கொள்கையில உள்ளவர்கள் வைக்கக்கூடிய சில வாதங்களையும் அதுல சஹீஹான அகீதாவுடைய கொள்கைகள் என்ன என்ற சில விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.